30 நாளில் இங்கிலீஷ் கற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி 30 நாள்லேயே நான் அம்பானி ஆகி காட்டுறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமா கிட்ட சவால் விட்டுட்டு கொய்யா பறிக்க வந்தேங்க. இங்கே வந்து பார்த்தா கொய்யா பயங்கரமான டான்ஸ் ஆடிட்டுருக்குங்க. என்னென்னு பார்க்குறீங்களா? இந்த கொய்யா மரம் வச்சு 2 வருஷம் ஆச்சுங்க. இது 2வது பறிப்பு. பறிப்பு 4 மாதத்துக்கு முன்னாடி பறித்தோம். அதில் கொய்யாவில் தாக்கல் மாதிரி ஒரு நோய் விழுந்துருச்சு. கொய்யா பூரா கருப்பாக இருந்தது. சரின்னு சொல்லி 9 பட்டி பறித்த இடத்துல 2 பட்டி தாங்க நல்ல கை கிடச்சிது. சரி 2வது பறிப்பாக அது நல்லா இருக்கட்டும்னு சொல்லி மருந்தடித்து உரம் போட்டு தண்ணி விட்டு நல்லா காப்பாற்றி கொண்டு வந்தோங்க. பூவும் பிஞ்சுமா பயங்கரமாக எடுத்துருந்துச்சுங்க. அடடா, நான் சொன்ன மாதிரியே 30 நாள் அம்பானி ஆயிடுவேனேன்னு சொல்லியிருந்தேன். நினச்சிட்டு இருந்தா அடிக்கிற காற்றுக்கு ஒரு பிஞ்சு பூ இல்லாமல் எல்லாமே கீழே விழுந்துருச்சுங்க. சரி கைக்கு வந்ததாவது நல்லா இருக்கட்டும்னு சொல்லி பறித்து பார்த்தா கைக்கு வர்றதில் பாதி காய் சொரிக்காயாக தாங்க வருது. ஏன்னா அடிக்கிற காற்றுக்கு மரங்கள் உரசி பாதி சொருக்காயிருதுங்க, பாதி கீழே போயிடுதுங்க. இப்படியே போனால் நம்ம நிலமை என்னதாங்க ஆகுறது? மழை இல்லை, காற்று அதிகம், வெயிலும் அதிகம். இப்படியே போனால் என் நிலமை என்ன கொடுமை சரவணா இது.